கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில், தேவ பர்வதத்தில், தேவனுடைய கிருபாசனத்தண்டையில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இன்று பாதாளத்தை நடுநடுங்க செய்யும் ஐயா, சத்துருவையும் சத்துருவின் கோட்டைகளையும் நடுநடுங்க செய்யும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் விரோதமாய் சத்துரு எழுப்பி இருக்கிற எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குகிற ஒரு அற்புதமான சங்கீதம் 91 நாம் தியானித்து இன்று ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எத்தனை பெரிய சவால்களில் இருந்தாலும் சரி, ஐயா, பாதாளமே உங்களுக்கு விரோதமாய் வாயை திறந்து கொண்டு வாயை ஆவென்று பிளந்து உங்களையும் உங்கள் முழு குடும்பத்தையும் விழுங்கி விடுவது போல் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாதாளத்தை நடுநடுங்க செய்யும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிற ஒரு அற்புதமான ஆயுதம், அற்புதமான தேவ வார்த்தைகள், தேவ வல்லமை சங்கீதம் 91 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசேயினால் எழுதப்பட்ட இந்த அற்புதமான சங்கீதம் பாருங்கள், எகிப்தையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனையும் அவனுடைய பலத்த சேனையையும் கலங்கடித்ததான ஒரு அற்புதமான தேவ மனிதன் மோசேயினுடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒரு அற்புத சுருக்கம். அந்த அற்புதமான தேவ மனிதனுடைய வெற்றி வரலாற்றின் ஒரு அற்புதமான ரகசியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஐயா, வனாந்திர மார்க்கமாய் வந்த 430 வருடங்களாய் அடிமைத்தனத்திலே கிடந்த அந்த தேவ ஜனத்தை விடுவித்துக் கொண்டு வந்தவன் மாத்திரமல்ல, அந்த தேவ ஜனங்களுக்கு ரட்சகன் என்று சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான தேவ மனிதன் மாத்திரமல்ல, பார்வோனுக்கு சகோதரனாகிய ஆரோன் தீர்க்கதரிசியாய் இருப்பான், நீயோ பார்வோனுக்கு தேவனாய் இருப்பாய் என்று கர்த்தரே அபிஷேகம் செய்து கர்த்தரே அழைத்து அவனை அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான மனிதனுடைய ஒரு வரலாறு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய வீர வரலாற்றின் அற்புதமான காரியங்களை இங்கே நாம் தியானிக்க முடியும். எப்படியெல்லாம் அந்த மனிதன் தேவ பிரசன்னத்தை, தேவ கிருபையை, தெய்வீக பாதுகாப்பை அவருடைய எல்லா வழிகளிலும் அனுபவித்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மோசேயும் யோசுவாவும் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், சேலஞ்சுகள், அது சாதாரணப்பட்டவைகள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத சத்ருவையும் இந்த உலகத்தை ஆளுகிற ஆளும் வர்க்கத்திடம் இருந்தும் அவர்களுக்கு இருந்த மிரட்டல்களும், அவர்களுக்கு இருந்த சவால்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த அந்த தேவ மனிதன் கர்த்தரை குறித்தும் அவரால் நமக்கு கிடைக்கிற அற்புதமான பாதுகாப்பை குறித்தும், தேவ பிள்ளைகள், அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருப்பார்கள், ஆபத்து காலத்திலே அவர்களுக்கு அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார் என்பதை குறித்து ஒரு அற்புதமான விளக்கத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். இந்த 91 சங்கீதம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் எல்லா விதமான இந்த உலகத்தின் அதிபதிகள், அதிகாரங்கள், எல்லா துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் கையின் பிரயாசங்கள் ஊழியங்களுக்கும் விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா இந்த கொரில்லா கூட்டங்களையும் நிச்சயமாய் நிர்மூலமாக்கும் அப்பேர் கொத்த ஒரு அற்புதமான தேவ ரகசியத்தை எங்கே மோசே என்கிறதான தேவ மனிதன் வெளிப்படுத்தி உள்ளார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதிலே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை நிச்சயமாய் உங்களை பாதுகாக்கும். இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பி இதை அபியாசப்படுத்தும் பொழுது, சத்ருவும் அவனுடைய சகல ராஜ்யங்களும் நடுநடுங்கும் என்பது உலகம் அறிந்த ஒரு ஒப்பற்ற உண்மை. மறந்து விடாதிருங்கள். இந்த 91 சங்கீதம் மோசே பயன்படுத்திய, மோசே அனுபவித்த, மோசே வெற்றி சிறக்க செய்த அற்புதமான காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையாய் சீறி வந்த அந்த மகாபெரிய பார்வோனையும் பார்வோனுடைய பலத்த சேனை, ரதங்கள், குதிரை வீரர்கள் எல்லாவற்றையும் மொத்தமாய் செங்கடலிலே மடிய செய்ததின் ரகசியம் எங்கே தான் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அந்த செங்கடல் எப்படி இரண்டாக பிரிந்து வழிவிட்டது தேவ ஜனங்களுக்கு, மோசையால் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு. ஐயா, எப்படி
அப்படி அவர்கள் ஒரு கோலை எடுத்து நீட்டிய பொழுதே செங்கடல் கீழ்காற்று புறப்பட்டு வந்து செங்கடலை இரண்டாக பிளந்து விட்டது. மாத்திரமல்ல, அது தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் நின்றது. பாதுகாப்பின் அரணாய் நின்று அவர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் அங்கே இருந்து விடுதலையை பெற்று அடுத்த பகுதிக்கு செல்லுகிற கிருபையை கொடுத்தது. ஆனால் அவர்களை அழிக்கவும் கொல்லவும் திருடவும் நாசமாக்கவும் நிர்மூலமும் மாக்கவும் வந்த அந்த பொல்லாத சத்துரு கூட்டங்கள், பயங்கரமாய் வந்த பிசாசு கூட்டங்களை போன்று பில்லிய சூரிய மாந்திரீகங்கள் என்று எத்தனையோ பிரச்சனைகளோடு வருகிற அந்த பயங்கரமான கூட்டம் அந்த செங்கடலிலே மூழ்கி மொத்தமாய் ஒரு கல் தண்ணீருக்குள்ளே வீழ்ந்து அமிழ்ந்து போகிறது போல, ஐயா ஒரு திரி அணைந்து போகிறது போல மொத்தமாய் பார்வோனுடைய பலத்த சேனை இராணுவம் முழுவதும் குதிரை வீரர்களும் ரதங்களுமாய் எப்படி அழிக்கப்பட்டதோ அப்படியாய் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா அரண்களும் எல்லா துரோகங்களும் எல்லா எதிர்ப்புகளும் எல்லா சேனைகளும் சத்துரு கூட்டங்களும் மொத்தமாய் அழிய செய்கிற வல்லமை இந்த சங்கீதம் 91 உங்களுக்கு அற்புதமாக விவரிக்கப்பட்டுள்ளது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வழிகளில் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் என்னையா பாதுகாப்பு இருக்கிறது என்பதை குறித்து இங்கே அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், ஐயா அவருடைய ஆலோசனைகளின்படி நடக்கிறவன், தேவ நீதியின்படி நடக்கிறவன், தேவனுக்கு பயந்தவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவன், அவருடைய மறைவில் இருக்கிறவன், எப்படி சர்வ வல்லவருடைய நிழலில் பாதுகாப்பில், எப்படி சர்வ வல்லவை உள்ள தேவனுடைய அடைக்கல பட்டணமாய் அவரை எப்படி அவன் பயன்படுத்திக் கொள்ள முடியும், அடங்கி அங்கே எப்படி தங்கி தாபரித்து விடுதலையை சுகத்தை ஆரோக்கியத்தை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்தெல்லாம் இங்கே விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் எத்தனை ஆபத்துகள் எத்தனை உபத்திரவங்கள் எத்தனையோ விதமான கொடுமைகளும் குமிரல்களும் சோதனைகளும் உங்களுக்கு விரோதமாய் சிங்கங்கள் போன்று அல்லது விரியன் பாம்புகளைப் போல சீறி வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் எப்படி நீங்கள் நிர்மூலமாக்க முடியும் என்பதை இந்த சங்கீதம் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் விளக்குவதோடு அந்த அதிகாரத்தை அந்த ஆளுகையை உங்களுக்கு கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளிலே, இரவிலே என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, பகலிலே நீங்கள் எதிர்பாராத எத்தனை பிரச்சனைகள் உங்களை சங்காரமாக்க துடிக்கிறது, இன்னும் மத்தியானத்தில் எத்தனை பெரிய குழப்பங்கள் இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் இது விவரமாய் உங்களுக்கு சொல்லுவதோடு அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எப்படி நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும், ஜெயம் கொள்ள கூடும், ஐயா எப்படி ஜெயம் கொள்ளுவீர்கள் என்பதை குறித்தெல்லாம் இந்த சங்கீதத்திலே அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நிச்சயமாய் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் எல்லா விதமான சோதனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து, ஒருவேளை அது மனிதர்களினால் சத்துருக்களை போன்று செயல்படுகிற, ஐயா உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் நாசமாக்கவும் வருகிற சத்துருவை போன்று செயல்படுகிற மனிதர் கூட்டமாய் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வேறு வேறு வழியாய் வருகிற ஆபத்துகளாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பாவம் சாபம் சாபக்கட்டுகள் பரம்பரை சாபங்கள் அல்லது உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்கள் சூனியங்கள் எல்லா விதமான சிக்கல்களிலும் இருந்து உங்களுக்கு ஒரு மகிமையான விடுதலையை கொடுக்க இந்த சங்கீதம் 91 உங்களுக்கு ஒரு மகாபெரிய செங்கோலாய் ஆவியின் பட்டயமாய் நிச்சயமாகவே விசுவாசத்தோடு அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எல்லா ஆபத்துகளிலும் சத்ருவானவன் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களிலும் இருந்து நீங்கள் தப்பிவிக்க முடியும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் எத்தனை ஆபத்துகள் உங்களுக்கு விரோதமாக சீறி வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட கோட்டையா எரிகோ கோட்டைகள் நின்று கொண்டிருந்தாலும் சரி, இந்த சங்கீதத்தின் அதிகாரம் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை விசுவாசத்தோடு நம்பி நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட எரிகோ கோட்டைகள், உங்களை முன்னேற விடாதபடி தடுக்கிற எதிரிகளின் எரிகோ கோட்டைகள் எல்லாம் நிர்மூலமாய் போகும், நிர்மூலமாய் போகும். தன்னாலே விழுந்து தரைமட்டமாய்
மாற்றமாகும் என்பதிலே சந்தேகமும் இல்லை. எந்த ராஜாவானாலும் சரி, ராஜாங்கமானாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் எதிர் நிற்பதில்லை. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுகிற உங்களுக்கு விரோதமாய் இந்த உலகத்தில் எதிர்த்து நிற்க எந்த சக்தியும் இல்லை என்ற ஒரு ஆணித்தனமான உண்மையை, அற்புதமான ரகசியத்தை உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கிறது என்பதிலே மாற்றமே இல்லை. நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். நாளை அதிகாலை அல்லது இந்த இரவு ஜெபத்தில் கூட இந்த 91 சங்கீதத்தை நாம் தியானித்து ஜெபிக்க முடியும். தொடர்ந்து நீங்கள் 2-3 எபிசோடுகளை பாருங்கள். அதிலே இதன் அதிகாரம், ஓ மைட்டி காட், இது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்கள் சொந்த ஜீவிதத்திலே, உங்களுடைய ஊழியம் அல்லது கையின் பிரயாசங்கள், குடும்பத்திலே, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனை அற்புதமான ஆச்சரியமான விடுதலையை, ரட்சிப்பை, மகிமையை, மேன்மையை தர முடியும் என்பதை குறித்தெல்லாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து பார்க்க மறக்காதிருங்கள். இந்த இரவிலே, ஓ மைட்டி காட், கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசுவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நல்ல ஜெப வேளையிலே, அதிகாலை ஜெப வேளையிலே நீர் எங்களை இப்படியாய் கொண்டு வந்து உம்முடைய கிருபாசன தண்டையை நோக்கி பார்க்கும்படியாய், எங்களுக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கும்படியாய் என் தெய்வமே நீர் எங்களை வழி நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனானவர், ஓ லார்ட், நீங்க கொடுத்திருக்கிற பெரிய அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மோசமான பொல்லாத விக்கெட் வேர்ல்ட்ல, ஆமென், இந்த உலகத்தில், இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற, போராடுகிற, எங்களை அழிக்கவும் நாசமாக்கவும், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அழிக்கவும் நாசமாக்கவும் வந்திருக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நாங்களும் எங்கள் குடும்பமுமாய் தப்பிப்பதற்காக எங்கள் தேசத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் எழுப்புதலும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த அற்புதமான வேத வரிகளை, உம்முடைய வாக்கியங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தின கிருபைக்காக ஐயா, இந்த அற்புதமான வழியை, இந்த ரகசியமான மேன்மையான மகிமையான வழியை நீர் எங்களுக்கு போதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா உபத்திரவங்களில் இருந்து ஜெயம் எடுக்கத்தக்கதாய் என் தெய்வமே நீர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாதபடி, லார்ட், வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி எங்கள் வழிகளில் எல்லாம் நீர் காப்பீரே, காப்பேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே நீர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் குலைத்து போடப்படும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் கூறப்பட்ட, ஓ காரணமின்றி அல்லது காரணத்துடன் சொல்லப்பட்ட எல்லா சாபங்களும் எங்கள் கல்வாரி இரட்சகருடைய சிலுவை இரத்தத்தினாலே நிர்மூலமாய் போகுகிற நல்ல அனுபவங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான சதி சூனியங்களினால் கடனும் கஷ்டமும் தோல்வியும் அவமானத்திலும் அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் கொடுத்த வீரவாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆவியின் பட்டயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சத்துருவை நாசமாக்குற, சத்துருவை நிர்மூலமாக்குகிற, ஓ லார்ட், இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் சிறைப்படுத்தி கொண்டு போன பொல்லாத சத்துருக்களை இவர்களே சிறைப்படுத்துகிற அனுபவங்கள் உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தத்தளிப்பின் பாத்திரத்தை, ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் இருந்து எடுத்து, ஓ இவர்களை தத்தளிக்க பண்ணினவர்களுடைய கரத்திலே நீர் கை மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களிலும், எல்லா விதமான பொல்லாத செய்வினைகள், மந்திரங்கள், மாந்திரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இன்று வல்லமையோடு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற கிருபையை கொடுப்பீராக. உம்முடைய நிழலிலே, உம்முடைய அடைக்கல பட்டணத்திலே, உம்முடைய அற்புதமான மகிமையான பாதுகாப்பிலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வந்து சேரத்தக்கதாக என் தேவனாகி கர்த்தர் பாராட்டிய எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகி கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க காருண்யம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாக்கட்டும். பாதாளத்தையே நடுங்க செய்கிற என் அன்பின் பரலோக பிதாவே, பாதாளத்தையே நடுங்க செய்கிற ஐயா, இவர்களை கொல்லவும் அழிக்கவும், நாசமா
நாசமாக்கவும் துடிக்கிற, அல்லது சிலரை நாசமாக்கிய, சிலரை சிறையிலே போடுவது போல் போட்டு ஒரு பல்வேறு சிக்கல்களிலும் சிரமங்களிலும் ஆபத்துகளிலும் ஐயா கடன்களிலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் அவமானத்திலும் வெட்கத்திலும் பிடித்து தள்ளிவிட்ட இந்த பொல்லாத சத்துருவின் கோட்டைகள் நடுநடுங்கத்தக்கதாய் இதோடு அவைகள் நிர்மூலமாய் போவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளும் ஓ லார்ட் இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த இரவு ஜெபத்திலும் நாளை அதிகாலை ஜெபத்திலும் இதே காரியங்களை குறித்து தியானிக்கும் பொழுது ஐயா தொடர்ந்து தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாய், பரிசுத்த ஆவியானவரே பேசும்படியாய், எல்லா கடனும் கஷ்டமும் இவர்களுக்கு எதிர்பாராதபடி இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற, கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா கடன்களும் தோல்விகளும் அவமானங்களும் எல்லா நஷ்டங்களும் எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகள் எல்லா குடும்ப சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மந்திரம் சூனியங்கள் மாந்திரீகங்கள் எல்லா பரம்பரை சாபங்களிலும் இருந்து இவர்களை விடுவிப்பதற்காய் அந்த பாதாளமே நடுங்குகிற அற்புதமான ஜெபங்களை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை யார் யார் உச்சரிக்கிறார்களோ, யார் யார் இவற்றை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறார்களோ, வாயினால் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் நடக்கும்படியாய், பிசாசின் கோட்டைகள் சங்கரிக்கப்படும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் இவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், எல்லா உபத்திரவங்களில் இருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இந்த 91ஆம் சங்கீதம் மோசே என்கிறதான அற்புதமான தேவ மனிதனை கர்த்தர் வழி நடத்திய விதங்கள், அவன் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் இருந்த எதிர்ப்புகள், போராட்டங்கள், யுத்தங்கள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலே எத்தனையோ விரட்டங்கள், துன்பங்கள், எத்தனையோ ஆபத்துகள், சோதனைகளுக்கு மத்தியிலே அந்த மனிதன் எப்படி ஜெயம் எடுத்தான், எப்படி ஒரு ஜெய வீரனாய் மாறினான் பாருங்கள். அவன் வாழ்க்கையில் எல்லாம் 30 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை வழிநடத்திய போதிலும் இந்த பூமியிலே ஒரு மனிதனும் வாழாதது போல பூமியிலே வாழ்ந்த வளர்ந்த நிகழ்ந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவனாய் 10,000 பேரை வழிநடத்தின அந்த அற்புதமான தேவ மனிதனுடைய ரகசியம் என்ன என்று பார்த்தீர்களானால், எப்படி இவர்களுக்கு இத்தனை பெரிய பாதுகாப்பு ஐயா இந்த இஸ்ரவேல் தேசத்திலே உள்ள இஸ்ரவேல் ஜனங்களாய் கடந்து வந்த அந்த ஜனங்களுக்கு இப்படியாய் கொத்த பாதுகாப்பு எப்படி கிடைத்தது, எங்கே கிடைத்தது? இந்த பாதுகாப்பும் இந்த அரணும் நம்பிக்கையுமாய் கர்த்தர் எப்படி அவர்களோட இருந்தார் என்று பார்த்தோமே. ஆனால் 91 வாசித்தால் அது புரியும். நன்றாக கவனியுங்கள். இந்த அற்புதமான தேவ மனிதன் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வசனமாய் நிச்சயமாய் கவனியுங்கள். ஐயா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய வார்த்தைகள் வழிநடத்துதல், அவர்கள் கற்பனைகள் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய மறைவில் இருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, அவருடைய ஆவியின் நடத்துதலினால், ஆவியின் அனுசரணையினால், பிரசன்னத்தினால் வாழுகிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது சர்வ வல்லவருடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நிழலிலே தங்குவீர்கள். அவர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், ஆச்சரியமான அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் கொடுக்கிற ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்திலே நீங்கள் வாழ்ந்து திளைத்திருப்பீர்கள். பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி, நீங்களும் நானும் சொல்ல முடியும், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை இருந்தால் என்ன, எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் என்ன, எத்தனை உபத்திரவங்கள் உங்களை சூழ வந்து கொண்டிருந்தால் என்ன, ஐயா 1000 பேர் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரித்தாலும் என்ன, நீங்க சொல்ல முடியும், நீர் என் அடைக்கலம், கர்த்தாவே நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நீர் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்ன செய்வார் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்? அவர் உன்னை, ஓ அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர்
அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உங்கள் கணவனை அல்லது உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை எங்கோ படித்துக் கொண்டிருக்கிற, ஐயா எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஏதோ கல்லூரியிலே இருந்து கொண்டிருக்கிற, தூர பட்டணத்திலே தூர தேசத்திலே உங்களுடைய பாதுகாப்பை விட்டு தூரமே இருக்கிற பிள்ளைகளை எந்த வேடன் பிடித்துக் கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கிறான் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தாரை எந்த வலையிலே எந்த கண்ணியிலே அகப்படுத்தலாம் என்று இந்த பொல்லாத சத்துரு கண்ணி வைக்கிறான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரே. எல்லா இருதயங்களையும், உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தையும், பிள்ளைகளை கெடுக்க வருகிறவனுடைய இருதயத்தையும், உங்கள் குடும்ப உறுப்பினருடைய இருதயத்தையும், அவர்களோடு நல்லவன் போல் பேசுகிறவனுடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், ஐயா எந்த காரணமும் இல்லாமல் இந்த வியாதி வந்து விட்டது. ஏன் வந்தது என்றே தெரியவில்லை. இந்த வியாதி எங்களுக்கு ஏன் வந்தது, காரணமே தெரியாது, அவசியமே இல்லாத இந்த கொள்ளை நோய் எங்களுக்கும் வந்துவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தரோ பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளினாலே உங்களை மூடுவார். ஓ, அவருடைய கிருபையும் இரக்கமும் காருண்யமும் உங்களை மூடிக்கொள்ளும். நீங்களோ அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாயிருப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாயிருப்பீர்கள். அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு, ஐயா தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வைக்கிற விசுவாசம் பிசாசானவன் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களிலும் இருந்து உங்களை பாதுகாக்கிற நல்ல கேடகமுமாய் பரிசையுமாய் இருக்கும். அதே போல் அது அவருடைய வார்த்தைகளே உங்களுக்கு ஆவியின் பட்டயமாய், உங்களுக்கு உங்க குடும்பங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் சதி சூனியங்களுக்கும் விரோதமாய் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பட்டயமாய், ஆவியின் பட்டயமாய் எடுத்து பயன்படுத்த முடியும். இந்த சதி சூழ்ச்சிகள் சூனியங்கள் எல்லாம் நிச்சயமாய் சங்காரமாகி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருளில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. எத்தனை நடந்தால் என்ன, என்ன நடந்தால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் நீங்கள் பயப்படுவதில்லை. பகலிலே பறக்கும் அம்புக்கும் நீங்கள் பயப்படுவதில்லை. நீங்க வேலை செய்கிற இடத்துல அவன் உங்களுக்கு விரோதமாய் பகலிலே பல்வேறு, நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வாழ்ற இடத்துல பல்வேறு அம்புகள் உங்களுக்கு விரோதமாக வரலாம். உங்களை குறை சொல்லுகிறவர்கள், உங்களை அநியாயமாய் தீர்க்கிறவர்கள், உங்களை சந்தேகப்படுகிறவர்கள், உங்களை அவமானமாய் பேசுகிறவர், உங்களுக்கு விரோதமாய் அலுவலகத்தில், படிக்கிற இடத்திலே, குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சனி சதி சூனியங்கள் எல்லா பகலில் பறக்கும் அம்புகளுக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், இரவிலே செய்யப்படுகிற எல்லா மாந்திரீகங்கள் மந்திரங்கள் எல்லா சதி சூனியங்களுக்கும், ஓ மைட்டி காட், இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். ஏன்னா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீர்கள், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஐயா இப்படியாய் நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் இரவில் நடமாடும் எந்த கொள்ளை நோயும் உங்களை கொல்லவோ அழிக்கவோ அதற்கு அதிகாரம் இல்லை. மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்திற்கு ஒருவேளை திடீரென்று ஏற்படுகிற ஆக்சிடென்ட்கள், திடீரென உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சதிசூனியங்கள், திடீரென உங்களுக்கு விரோதமாய் ஏற்படுகிற நெருக்கடிகள், ஆபத்துகள், எந்த சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். எப்படியா பயப்படாதிருக்க முடியும்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும், உனது வலது பக்கத்திலே 10,000 பேரும் இவைகளினாலே விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. மைட்டி காட்,
எத்தனை பெரிய பாக்கியம் அருமையான தேவ பிள்ளைகளே. நான் ஒரு காலத்திலே நானும் என் மனைவியும் வேலையை விட்டுவிட்டு எங்கள் தொழில்களை எல்லாம் எங்கள் அரசாங்க வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் ஒரிசாவுக்கு சென்று ஊழியத்திற்கு செல்லும் பொழுது எத்தனையோ தடைகள், எத்தனையோ காரியங்கள். ஐயா, அங்கே 2007 இறுதியிலே பயங்கரமான கலவரத்தின் நேரத்திலே ஒரிசாவிற்கு கர்த்தர் எங்களை அனுப்பினார். பல்வேறு வகையான டிவி நியூஸ், பேப்பர் நியூஸ், பல்வேறு வகையான செய்திகளை, துர்ச்செய்திகளை, மோசமான ஆபத்தான பயங்கரமான செய்திகளை கேட்கிறோம். ஆனாலும் நாங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டிய நிர்பந்தத்திலே கர்த்தர் எங்களை அனுப்புகிற அந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு புறப்பட்டோம். பல்வேறு பயங்களும் நெருக்கடிகளும் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் பாருங்க, எங்கிட்ட கர்த்தர் பேசின ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. 97 கர்த்தர் சொல்லுகிறது போல, உன் பக்கத்திலே 1000 பேரும் உனது வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் என் மகனே மகளே அது உன்னை அணுகாது. குளோரி. இந்த வார்த்தையை கேட்டதுதான் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன ஃபீல் பண்ணுகிறீர்களோ தெரியல, ஆனா இந்த வார்த்தையை மாத்திரம் எனக்கு கர்த்தர் கொடுத்த மாத்திரத்திலே உன் பக்கத்திலே நன்றாக நம்புங்கள், விசுவாசியுங்கள். உங்களுக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இதை நம்புங்கள். உங்க பக்கத்தில் 1000 பேர் விழலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற தேவ பிள்ளையே, உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது பக்கத்திலே 10,000 பேரும் யுத்தத்திலோ, கொள்ளை நோயிலோ, ஆபத்திலோ, சங்காரத்திலோ, நிலநடுக்கத்திலோ, புயலிலோ எத்தனை பேர் வேண்டுமானாலும் அகப்பட்டு மடிந்து போகலாம். ஆனாலும் அது உன்னை அணுகாது. Mighty God, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் அது உங்களை அணுகாது. 8 சொல்லுகிறது, உன் கண்களால் மாத்திரம் நீங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பீர்கள். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். ஐயா, 91 சங்கீதத்தை அறிக்கையிடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை. Mighty God. ஒருவேளை மோசேயும் அந்த அற்புதமான தேவ ஜனங்களுமாய் கடந்து வந்த பொழுது அவர்களுக்கு இருந்த உபத்திரவங்கள் போல் உங்களுக்கும் 1000 உபத்திரவங்கள் இருக்கலாம். ராஜாக்களை போன்றவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உங்களை எதிர்த்து நிற்கலாம். எத்தனையோ செங்கடலை போன்ற, எரிகோவை போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராய் சீறிக்கொண்டு வரலாம். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தப்பித்து செல்வதற்காக இந்த விசுவாசம் உங்களை இவைகளை எல்லாம் மாத்திரமல்ல, உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்பதிலே மாற்றம் இல்லை. இது உங்க வாழ்க்கையின் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கே பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு, ஐயா உங்க குடும்பத்தின் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. எந்த சாபம் பரம்பரை சாபமாய் இருக்கட்டும், எத்தனை உலகத்தில் நடமாடுகிற அதிகாரங்கள், துரைத்தனங்களின் ஆளுகைகளுக்கும் வல்லமைகளுக்கும், எல்லா விதமான அந்தகார சக்திகளுக்கும், சதி சூனியங்களுக்கும், எல்லா செய்வினைகளுக்கும், பிசாசின் தந்திரங்களுக்கும், எல்லா சத்ருவின் சாத்தானின் உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படும்படியாய் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களாய் வாருங்கள். சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறவர்களாக, அவரே என் கோட்டை, அவரே என் தேவன், இந்த இயேசுவே நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து பலிக்கும். உங்களை இந்த உலகத்தில் அசைக்க, அழிக்க அல்லது நிர்மூலமாக்க இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தரே உங்களை நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்டோம், நாங்கள் ஆதலினால் பயப்படுவதில்லை என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாய். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அற்புதமான தேவ வாக்கியங்களை, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய மனிதன் மூலமாய் நாங்கள் கேள்விப்பட்டதற்காக, ஐயா இந்த நிகழ்ச்சி மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்ட அற்புதமான சத்தியத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அற்புதமாய் நீர் நடத்தி வந்த அந்த 30 லட்சம் ஜனங்கள் வழிகளில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி, ஐயா அவர்களுக்கு ஒரு சேதாரமும் இல்லாதபடி, அவர்கள் உடுத்த உடை முதற்கொண்டு அவர்கள் கால்களிலே தொடுத்திருந்த பாதரட்சைகள் கூட பழமாய் போகாதபடிக்கு
என் தெய்வமே, அவர்களிலே வந்தவர்களிலே ஒருவனும் பலகீனப்பட்டவன் இருந்ததில்லை என்று வாசிக்கிறோமே. அதன் ரகசியத்தை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மோசேயை கொண்டு, நம்முடைய தாசரை கொண்டு நீர் எழுதிய 91 சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நீரே எங்கள் கோட்டையாய், கண்மலையாய், நாங்கள் நம்பி இருக்கிறவராய், எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த வேடனுடைய கண்ணிக்கும் நாங்களோ எங்கள் பிள்ளைகளோ அகப்பட்டு கொள்ளாதபடி நீரே எங்களை பாதுகாக்கிற பாதுகாவல் அரணாய் இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், ஓ லார்ட், எல்லா விதமான இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பிள்ளைகள் விலைக்கு பாதுகாக்கப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் என் தெய்வமே உம்முடைய சிறகுகளினால் மூடும்படியாய், உம்முடைய செட்டைகளின் கீழ் ஐயா இவர்கள் அடைக்கலமாய் புகுந்து கொள்ளும்படியாய், உம்முடைய வேதமே உம்முடைய சத்தியமே இவர்களுக்கு பரிசையும் கேடகமுமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் ஐயா இவர்கள் பத்தியிலே, இவர்கள் பக்கத்திலே 1000 பேரும், இவர்கள் வலது பக்கத்திலே 10,000 பேரும் அழிந்து நிர்மூலமாய் போனாலும் அது உன்னை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களை பாதுகாப்பதற்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் ஆகையால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஓ மைட்டி காட், எதனால அணுகாதையா? உங்களுக்காக, உங்களை பாதுகாக்க, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க, உங்கள் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த பரிசுத்த தூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாய் இருப்பார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த தேசத்தில் உள்ள பிரஜைகளை பாதுகாப்பது இந்த தேசத்தின் கடமை. ஒரு தேசத்தை ஆளுகிற மன்னன் அல்லது அரசன் அல்லது முதல்வன் நிச்சயமாக அந்த தேசத்தின் பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஐயா, ஒரு அரசாங்கத்திற்கு அதன் பிரஜைகளை குறித்த ஒரு கண்ணோக்கம் இருக்கிறது, அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அது போலவே தேவனுடைய ராஜ்யத்திற்கும், ஐயா, இந்த விண்ணரசு என்று சொல்லப்படுகிற, தேவனுடைய அரசு என்று சொல்லப்படுகிற இந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அந்த பொறுப்பு இவைகளை காட்டிலும் இவர்களை காட்டிலும் மிகவும் கவனமாய், அற்புதமாய், அதிசயமாய் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது, ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஐயா, எகிப்தில் இருந்து, அந்த பொல்லாத பார்வோனிடம் இருந்து, அந்த எகிப்து என்னும் இருப்பு காலவாயில் இருந்து புறப்பட்ட தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்காக, அவர்கள் வாக்குத்தத்தம் உள்ள நாட்டை, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியை, நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள போவதற்கு அவர்கள் கடந்து வந்த வழிகளில் எல்லாம் கர்த்தர் அவர்களை எப்படி பாதுகாத்தார் என்பதை நீங்கள் நன்றாக கருத்திலே கொள்ள வேண்டும். எத்தனை ராஜாக்கள் எதிர்த்தார்கள், எத்தனை ராஜ்யங்கள் எதிராக வந்தது. ஐயா, எத்தனை கோட்டைகள், அரண்கள் இவர்களுக்கு விரோதமாய் வந்தது. எத்தனை உள்நாட்டு குழப்பம், வெளிநாட்டு குழப்பம். மோசேக்கும் அவர்களோடு வந்த தேவ ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள் எத்தனை, சதிகள் எத்தனை, அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட துராலோசனைகள் எத்தனை. எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவர்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினாரே. ஐயா, அந்த அற்புதமான தேவ கிருபை, தேவ மகிமை அந்த ஜனங்களை சூழ்ந்து கொண்டு பாதுகாத்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் அந்த அற்புதமான பாதுகாப்பு தொடரும், பாதுகாத்துக் கொள்ளும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை எக்காலத்திலும் எந்த விதத்திலும் அணுக முடியாது. அதற்கு அதிகாரம் இல்லை. பொல்லாப்பு உங்கள் கூடாரங்களிலே நேரிடுவதற்கு அதிகாரம் இல்லை. அதனால் தான் நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டால் கூட, கெட்ட செய்தியை கேட்டால் கூட, ஏதாவது ஆபத்தான செய்தியை கேட்டால் கூட நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என்
அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை பாதுகாக்க உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்பித்தானாக வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை, அது உண்மையான சத்தியம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். தேவ பிள்ளைகளாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களில் யாராவது அற்பமாய் எண்ணினார்களே ஆனால் அவர்கள் அற்பமாய் போய்விடுவார்கள். உங்களை ஒருவேளை குறைவாக மதிப்பிட்டார்களே ஆனால் ஒரு நாளை அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்களை ஒரு நாளில் வெட்கப்படுத்தினார்களே ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நீங்கள் இரட்டத்தனையான பலனை பெறுவீர்கள், மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் கர்த்தர். எந்த இடத்திலே உங்கள் மகள் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உங்கள் மகன் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி எங்கோ தூர இடத்திலே இருந்து வேலை செய்யவும் அல்லது காரியங்களை கவனிக்கவும், வேலைகளின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் அல்லது உங்களுடைய தொழில்களின் நிமித்தம் ஒருவேளை தூர பட்டணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கும் விரோதமாக செய்யப்படுகிற எல்லா சதி சூரியங்கள், துராலோசனைகள் அல்லது எல்லா விதமான வேடன் வைக்கிற கண்ணிகள் போன்று வேடனுடைய கண்ணிகள் வைக்கப்படலாம் அவர்களுக்கு. நிச்சயமாய் எல்லா கட்டுகளும் உபத்திரவங்களும் அவர்களுக்கு இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் பாதம் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய பாதமும் அவர்கள் வழிகளில் எல்லாம் அவர்கள் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் அந்த அற்புதமான தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, இது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். இது உங்கள் அப்பன் உங்களுக்காக வைத்திருக்கிற, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற, ஐயா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, என் அப்பனுடையது என்று நம்புகிறோமே, நம்முடைய தகப்பனுடையது என்று நம்புகிறோமே. அந்த அற்புதமான தகப்பன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதமான பாதுகாப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்க, நீங்க வாழும் பொழுது அப்படி தூதர்களே உங்களை கையிலே ஏந்தி கொண்டு அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய வழிகாட்டுதல்ல, அந்த தூதர்களின் மைட்டி ஏஞ்சல்ஸ் அவர்களுடைய பாதுகாப்பிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள், பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சிங்கம், நீ சிங்கம் நீ சொல்றவங்க உங்களுக்கு முன்பாக அசிங்கமாய் போய் விடுவான். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் நீ சொல்றவெல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை கண்டு அசிங்கமாய் போய்விடுவார்கள். சிங்கம் எங்கடா வந்தீங்க, அவமானப்பட்டு போவார்கள் நிச்சயமாய். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்களோ சிங்கத்தின் மேலும், அது என்னையா சிங்கம், உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் காத்து வாயை பிளந்து கொண்டிருக்கிற மனிதர்களை போன்று, பிரச்சனைகளை போன்று இருக்கிற சிங்கங்கள், ஒருவேளை உங்களை மொத்தமாய் விழுங்கி விடுவது போன்று இருக்கிற விரியன் பாம்புகள், பால சிங்கங்களும் வலு சர்ப்பங்களும் போன்று உங்களை சீறி உங்களை அழித்து விடுவது போன்று இருக்கிற கடன்கள், கஷ்டங்கள், ஐயா, பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா உபத்திரவங்களும், அல்லது உங்களை விட்டு தாண்டி சென்ற உங்களுடைய பிள்ளையினுடைய நிலைமை காரியங்கள், ஐயா, உங்கள் பிள்ளைகளை பிடித்து போன்ற எல்லா மலை பாம்புகளிலும் இருந்து, எல்லா விதமான வலு சர்ப்பங்களிலும் இருந்து உங்கள் குடும்பத்தார் பிள்ளைகளை கர்த்தரே விடுவிப்பார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். இந்த வலு சர்ப்பங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படும், முதலைகளுடைய தலைகள் நொறுக்கப்படும், வலு சர்ப்பத்தின் தலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நசுக்கி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவளை எவற்றை விழுங்கினார்களோ அவற்றை கக்குவார்கள். மைட்டி காட், எத்தனையாய் உங்களை பட்சித்தார்களோ அத்தனையாய் அவர்கள் பட்சிக்கப்படுவார்கள். நீங்களோ ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மாற்றமே இல்லை. சிங்கத்தின் மேலும் உங்களை அழிக்க வார, உங்களை நாசமாக்க வார, உங்களை நிர்மூலமாக்க வார எல்லா ஆபத்துகளுக்கும் மேல் நீங்கள் நடப்பீர்கள். மைட்டி காட், நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். கர்த்தரே உங்களை குறித்து சொல்லுகிறார், அவள் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவர்களை விடுவிப்பேன், என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியினால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அன்பு தேவ
தேவ பிள்ளைகளே, ஐயா நான் எந்த உதவியும் இல்லாமல் ஏதோ ஆபத்தில் இருக்கிறேனே, கடனில் இருக்கிறேனே, யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இந்த கர்த்தரே உங்களை பாதுகாத்து எல்லா விதமான கட்டுகள் கண்ணிகளிலும் இருந்து உங்களை விடுவித்து நிச்சயமாய் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். அத்தனை சிங்கங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, சிங்கம் போல சத்துரு உங்களை எங்கே விழுங்கலாம், யாரை உங்களில் விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்தாலும் என்ன, என் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் சிங்கங்களின் மீதும் வலு சர்ப்பத்தின் மீதும் பாலசிங்கங்களின் மீதும் நடப்பீர்கள், அவைகளை மிதித்து போடுவீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மைட்டி காட், கர்த்தர் சொல்றார், அவரை இந்த பிள்ளைகளை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். வசனம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நானே, அல்லேலூயா, அவர்களோடு ஆபத்தில் அவர்களோடு இருந்து அவர்களை விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே. நீடித்த நாட்களாய் அவர்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை, என் விடுதலையை, என் சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவரை நாம் தியானிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நிச்சயமாக உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாடு நிழலிலே தங்குவீர்கள். ஓ தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தெய்வமே, நீரே எங்கள் அடைக்கலமாய், கோட்டையாய், நீரே நாங்கள் நம்பி இருக்கிற துருகமாய் இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் என் தகப்பனே நீர் நடத்த வேண்டிய நல்ல வழிகளிலே நடத்தி கொண்டு போகும்படியாய், மேன்மையான மகிமையான இடங்களிலே இவர்களுக்கு பங்கு கிடைக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் பெற வேண்டிய அற்புதமான ப்ராஜெக்டுகளை, அற்புதமான கிருபைகளை, அற்புதமான வாய்ப்பு வசதிகளை, மேன்மையான இடங்களில் பங்குகளை, ராஜ்ய மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதர்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் நிச்சயமாய் எப்பொழுதும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த பிள்ளைகளுக்கு உள்ள குறைகள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலே பிரசன்ட் பண்ணும்படியாய், கொண்டு போகும்படியாய் இந்த தூதர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. விரைவாய், அதிவிரைவாய் என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள், ஐயா, இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒரே தூதன் புறப்பட்டு சென்று ஐயா அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தது போன்ற மகிமையான தூதர்கள் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காக அனுப்பப்படும்படியாய், எங்கள் ஊழியங்களுக்காக அனுப்பப்படும்படியாய், தேசம் எங்கிலும் ஒரு எழுப்புதல், பட்டணங்கள் தோறும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய், ஒரே இரவில் 185,000 பேரை சங்கரித்தது போன்ற மகிமையான தூதர்கள் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்று அந்த எலிசபெத்தோடு அந்த மரியாளோடு பேசின அற்புதமான நல்ல செய்திகளை கொண்டு வந்த கேப்ரியேல் போன்ற அற்புதமான தூதர்கள் நல்ல செய்திகளை இன்றும் உடைய பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக கொண்டு வரும்படியாய் அனுப்பப்படுவார்களாக. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே, நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த விதமான இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களும் ஐயா, மத்தியானத்தில் பகலாக்கும் சங்காரத்திற்கும்
காலங்களிலும் நாங்கள் பயப்படாது இருக்கும்படியாய் என் தெய்வமே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் உம்முடைய சிறகுகளினால் மூடுவீராக. ஐயா, உம்முடைய செட்டைகளின் கீழே இவர்கள் அடைக்கலம் புகும்படியாய் என் தேவ அனுக்கிரகம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அந்த பிரச்சனைகள், அந்த விபத்துகள், அந்த போராட்டங்கள், அந்த யுத்தங்கள், அந்த போர்கள் உங்களை சேதப்படுத்தாது, உங்களை அணுகாது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த தூதர்கள் ஆளுகை செய்யும்படியாய், இறங்கி வரும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய், எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், கண்ணிகள், கட்டுகளிலும் இருந்து ஓலாட் எல்லா வேடனுடைய கண்ணிக்கும், ஓலாட் பல்லாக்கும், கொள்ளை நோய்க்கும் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இவருடைய கணவன் மனைவி முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெபத்தை யார் யார் கேட்கிறார்களோ, யார் யார் அநேகருக்கு ஓலாட் ஷேர் பண்ணுகிறார்களோ, நிச்சயமாய் இதை கேட்கிற, இதோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நூறத்தனையான பலன்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யும்படியாய் நீர் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த 91ஆம் சங்கீதத்தை ஒரு ஆபத்து காலத்துல, சிக்கலான காலத்துல, பயம் வர்ற காலத்துல, பிரச்சனை பெரிதாய் வர்ற காலத்துல நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, இந்த ஜெபங்களை, இந்த நல்ல வசனங்களை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாய் ஒரு தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் அவருடைய நிழலில், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நிழலில் தங்குவீர்கள். நிச்சயமாய் அவர் அவருடைய சிறகுகளினாலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலமாய் தங்கி இருப்பீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களை அணுகுவதில்லை, உங்களை சேதப்படுத்துவதில்லை. நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுக்கு என்று ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் நான் 9 மணிக்கு காலையிலே போட்டிருக்கிறோம். இது தினசரி வரும். இது போன்ற நல்ல செய்திகளை தவற விட்டு விடாதீர்கள்.